தெரியுமா என்ன? இந்தி மொழி எனக்கு தெரியாது. தெரியாது. வேற மொழியிலே பாடு. அப்படியா? கடல் அலைக்கண போனூரே கானா பொண்ணன போனூரே, கடல் அலைக்கண போனூரே கானா பொண்ணன போனூரே, போய் வரும் போது என்ன கொண்டு வரும், கை நிறைய போய் வரும் போது என்ன கொண்டு வரும், 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே மனச கல்லடி மாறுகோ மாணிக்க கல்லு தராமோ, ஒரே ஓ ஒரே ஓ ஒரே ஓ கடல் அலைக்கண போனூரே. அப்பா இந்த பாஷையும் புரியுது. இந்த பாஷை எனக்கு தெரியாது. இது கேரளா மலையாளம். மலையாள மொழி எனக்கு தெரியாது நண்பா. മലയാളം അറിയാ? എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം അറിഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാക്കൂതി മോനെ. என்ன சொல்றாய்? மலையாளத்துல பேசுறேங்க. மலையாள மொழி எனக்கு தெரியாது. வேற மொழியிலே பாடு. மலையாளமும் தெரியாது, கன்னட, ஹிந்தி தெரியாது. ஹிந்தியும் தெரியாது. இதுல பாரு. எதுல? ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿರಿಯುವರಲ್ಲೇ. ತಾಯಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿರಿಯುವರಲ್ಲೇ. ಸತ್ಯವನೇ ನೋಡಿದಾಗ ಸಿರಿಯುವರಲ್ಲೇ. ಹೆಣ್ಣು ಮೆಟ್ಟಿ ತುಳಿಯಣೋ, ಹೆಣ್ಣು ಬೆಟ್ಟಿ ಮುರಿಯಣೋ, ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀ ಮೇಗೇಲಿ ಇರುವುದೋ ಕೊಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಏಗ ಬಾಳಲು. ಹೆಣ್ಣು ಮೆಟ್ಟಿ ತುಳಿಯಣೋ, ಹೆಣ್ಣು ಬೆಟ್ಟಿ ಮುರಿಯಣೋ. உன்னை அடித்துக் கொள்வேனே, உன்னை அடித்துக் கொள்வேனே. பாடு. கம்ம கரையிலே சும்மா நான் மறைச்சா என்ன பண்ணுவேன், தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன், நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன், தமிழாகி போவேன் நீ என்ன பண்ணுவேன், அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன், தண்ணி கூடம் தாங்கி போதையில உன் கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவேன், கொண்டு வந்த கூடத்தை உன் தலையில் கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவேன், உன் தாவணியில் தொடைச்சா என்ன பண்ணுவேன், ஜாதி ஜன அழைப்பேன் என்ன பண்ணுவேன், அம்மாடி அம்மாடி ஏவி சேர்த்துவு నువ్వు ஏவி சேர்த்துவு. மொழி மாறிவிட்டது. என்ன மொழி இது? தமிழ் பாட்டு கேட்டீங்க. தமிழ்ல பாடினேன். இப்ப பாடின பாட்டு அப்படி டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறது. டப்பிங் பண்ணி தெலுங்குல இதே தமிழ் பாட்டு அதே பாட்டு தெலுங்குல. அப்படியா? எல்லாருமே தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. சரி சரி. இவருடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. சரி, அவங்களுக்கு புரியுது மாதிரி. அப்படி என்றால் பாடு. ஏரிக்காரன் நானா ஊருக்கு நான் மறைச்சுட்டேன் ஏமி சேர்த்துவே, தம்பி செடிக்கு நினைச்சு நூலுரோன துமகத்தை ஏமி சேர்த்துவே, நானும் துமகத்தாக ஏமி சேர்த்துவே, தமிழக புகழ்த்துன ஏமி சேர்த்துவே, அம்மாடி அம்மாடி நாகுத்துவா திரிகுத்துவா ஏமி சேர்த்துவே, ஏமி சேர்த்துவே. என்னடா நாகுத்துவா தீகுத்துவா அப்படின்னா எல்லாரும் இருக்கிறேன். அப்படி நீங்க நல்லா இருக்கல சகிக்குமான்னு கேக்குறேன். அப்படியா? அதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? நீங்க நாகித்தி மந்திரி நாகித்திக்கணும். அப்படி சொல்ல வேண்டுமா? அப்படி என்றால் நீ கேளு, நான் சொல்கிறேன். நாகித்திவா பீகித்திவா. நாகித்தி மந்திரி பீகித்தி மந்திரி நாகநாடா. என்னங்க கூறு கடை தாங்க பண்றீங்க? என்னடா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? நாய்த்திவா பீத்திவானா அக்னியா புடுங்கனியான்னு கேக்குறாரு. ஏண்டா நீங்க தெலுங்கு கதைன்னு சொல்லி பொறாமப்படுறான். பொறாமை பிடித்தவனே, முகத்திலே முளைக்காத ஓடி எப்படியே போய் நான் சொல்லுமா கூடா அன்பா. சரி, இந்த பூலோகத்தில் ஒரு சபை கூடினால் நமக்கு ராஜசபை. நமக்கு ஒரு பெருத்த ராஜசபை. ராஜசபையை முன்னிட்டு இன்னும் இன்னும் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். கும்பாபிஷேகம் முடித்து மண்டல பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. மண்டல பூஜை முடித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இன்று ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? காளிமாரி சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இந்த சிங்கார பொன்மேடையில் அரங்கேற்றம் செய்திருக்கின்றார். இந்த நாடகத்திலே நான் தெரிவிக்கிறேன். சொல்லுங்க.
மந்திரி மதுரமுத்து சொல்லுங்க. சத்தியலோகம், தெய்வலோகம், பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்கள், 4 திசை, 8 திரிசூலம், 24 திருமுகம், 24 திருமுகத்திலே நான் ஆண்டு வரும் நாடோ சஸ்தகிரி மலை. சஸ்தகிரி மலையே ஆலப்புழை செத்தகிரி. ஏய் சஸ்தகிரி, 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 சா சா சா. சரி சரி சரி. சஸ்தகிரி மலையை தகத்தோடு ராஜ்ய பரிபாலம் செய்து வரக்கூடிய எனது வெயிலோ மதிசூர. எனது பெயர் மதிசூதனாக இருந்தாலும் என்னை இன்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? உங்களோட பேர் சொல்றீங்க, மதீஸ்வரன் சொல்றீங்க. உங்களுடைய தாய் தகப்பன் யாரு? 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்து சரி பாடா மகனே வருங்கள் இளவரசா என்று சொல்லி இன்றெடுத்த எனது தாயோ அதி தேவி. அதி தேவி தாய் 2 தந்தை 1. அப்படி 2 ஆக இருந்தாலும் அதுக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள்.
திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள். அப்படி இருவரும் ஆ. அதிக்கும் திதிக்கும் தேவர்களும் சூரர்களும் பிறந்து ஆ. இந்த கதிர் சுந்தர நடிக உலகிலே ஆ. எனக்கு யார் ஜம்ம விரோதி? உங்களுக்கு எதிரியா? ஏங்க, இப்பேற்பட்ட பராக்கிரசாலியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்களா? அதை நினைத்தால் ஆ. கடம்பட்டவன் நெஞ்சம் ஆ. எப்படி கலங்கி ஆ. தவிக்குமோ ஆ. அதுபோல் எனது மனமாகப்பட்டது வாடிக்கொண்டிருக்கின்றது. என்ன உங்களுக்கு எதிரின்னா ஆச்சரியமா இருக்குது. நண்பா, எனக்கு தான் எங்க ஊர்ல ஒரு எதிரி இருக்கிறான். யாரு இது? எங்க ஊர் கந்துக்காரன். இந்துக்காரன் எப்படா உனக்கு எதிரியானோ? அவன் பொம்பளைங்க மட்டும் கந்து கட்ட கொடுக்குறான், ஆம்பளை கட்ட தர மாட்டேங்கிறான். அவன் அப்புறம் எதிரி தானே. ஆமா. அப்ப உங்க எதிரியா? எனக்கு யார்? தேவாதி தேவர்கள், சுரல் முக்கோடி தேவர்கள், எண்ணர்கள், கருடர்கள், அஷ்டத்திற்கு துஷ்ட பிரிவாளர்கள், தெய்வலோகத்தான் பெறக்கூடிய தேவேந்திரன், சிவபெருமான், கண்ணன், வைகுந்தவாசன் இன்னும் அந்த பிண்டத்தை பிடித்து கொண்டிருக்கின்றானே யார்? இரமதேவன். இந்த மும்மூர்த்தி தேவர்கள் எனக்கு எதிரி. மொத்தம் தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரி. ஏய், அந்த தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். தேவர்களை சிறைப்பிடிக்கணும். ஆமா. ஆ. ஏய், என்ன வேலையில? சிறைபிடிக்க வேண்டும். அட சிறை பிடிக்கணும். ஆமா. சிறைபிடித்து தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். இந்த மூன்று உலகத்தை நாடி ஆள வேண்டும். அந்த தேவர்களை வதம் செய்து அப்படி என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ தெரியவில்லை, நாராயணா என்று சொல்லி ஒரு சத்தம். சத்தம் வரும். யார் என்று பார்த்துவிட்டு அந்த தேவர்களை சிறைபிடிக்க போக வேண்டும். புறப்படும் போக. அரக்கர் குலத்திலே இறக்கமில்லாமல் பிறந்த அதிசூரனானவர் தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாக செல்லும் பொழுது அதே வேளையில் திருலோக சஞ்சாரியாகிய தேவரிஷி நாரத முனிவர் சபை தருவார் பட்டரிஷி மகராஜர்கள்